ஹாய் காய்ஸ், நாம வினோ ஜாப் சேனல்ல கண்ணுக்கு தெரியாத அரசு துறையில இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இந்த அருமையான வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் விண்ணப்பிச்சீங்களா உங்களுக்கு 100% பார்த்தீங்கன்னா வேலை உறுதின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு சார்ஜுமே பார்த்தீங்கன்னா பண்ண கிடையாது. தேர்வும் அதே மாதிரி கிடையாது. நீங்க விண்ணப்பிச்சீங்களாவே போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேர்காணல் எதுவுமே பார்த்தீங்கன்னா சொல்ல கிடையாது. நீங்க விண்ணப்பிச்சீங்களா யார் பார்த்தீங்கன்னா மெரிட்ல வரீங்களோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனும் கிடையாது, நேர்காணல் இல்லை. இந்த மாதிரி அருமையான வேலை வாய்ப்புலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்க கிடைக்கும்? நம்மளுடைய தமிழக சிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அரசு சம்பளம் வாங்க விரும்புறீங்களா? இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிங்க. அதே மாதிரி இந்த ஜாப்க்கு இதுக்கு முன்னாடி நீங்க விண்ணப்பிச்சுக்கிறீங்களான்னு செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அரசு சம்பளம் பெறும்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்து நீங்க அதுபடி விண்ணப்பிச்சிருங்க. வாங்க நம்ம விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வினோ ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு தாங்க வந்திருக்கு. இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் அப்பார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் இதுல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இது கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஒர்க் பார்த்துட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேட் நேம் உங்களுடைய நேம் எழுதிங்க, என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க, ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட் எழுதிங்க, உங்களுடைய அப்பா நேம் ஹஸ்பண்ட் நேம் எழுதுருங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் எழுதுருங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதுருங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கு பக்கத்தில் ஏஜ் என்ன கம்ப்ளீட் ஆகிது அதை பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டிருங்க. அட்ரஸ் பார்த்த கம்யூனிகேஷன் உங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா பின்கோடோட பார்த்தீங்கன்னா எழுதணும். அடுத்து கான்டாக்ட் நம்பர் உங்களுடைய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத எழுதிருங்க. அப்போ தான் அவங்க கான்டாக்ட் பண்ணுறதுக்கு. இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இல்லாத எழுதுருங்க. அடுத்து ரிலீஜன் வித் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ரெண்டுமே நீங்கள் எழுதுருங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எழுதுருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா எழுதுங்க. சரி, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன வைக்கணும்? டிசி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் 10ஆம் வகுப்புலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜி வரைக்கும் இருக்கக்கூடிய மார்க் ஷீட் எல்லாமே வைக்கிறேன். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, டைப்பிங், தமிழ், இங்கிலீஷ் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எது எது இருக்குதோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் எழுதி இதெல்லாம் படித்து பார்த்துக்குங்க. படித்து பார்த்து சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் உங்களுடைய சைன் போட்டுருங்க. போட்டு டேட்டு பிளேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. அவ்வளோ தாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். இவ்வளவு ரொம்ப பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது. சரி, நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் வெளியிட்டிருக்காங்க. மிஷன் சக்தி திட்டம் பார்த்தீங்கன்னா மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் தான் பார்த்தீங்கன்னா மகளிருக்கான மத்திய அரசால் பார்த்தீங்கன்னா அனைத்து திட்டங்கள் பார்த்தீங்கன்னா செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கீடு செஞ்சு மாநில அரசு பார்த்தீங்கன்னா அந்த திட்டம் செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியட்டு உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட். என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட். ஒரே ஒரு வேகன்சி தான். உங்களுக்கு இதுக்கு என்ன படிச்சிருக்காங்கன்னா கிராஜுவேஷன் வித் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் நாலேஜ், கம்ப்யூட்டரு, அதே மாதிரி ஐடி இது மாதிரி ஏதாவது படிச்சிருந்தீங்களா ஓகே சொல்லி கொடுத்துருக்காங்க. 35 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதுக்கு உள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் சோசியல் ஒர்க்கு, அதே மாதிரி அதர் டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா வில் பி ப்ரிப்பேர்டு. போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் கவர்மெண்ட்டோ இல்லை நான் கவர்மெண்ட்லேயோ பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சம்பளமாக மாதம் 21,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20/1/2026. அப்ளிகேஷன் ஃபார்ம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் இருக்குது. அதில் நீங்கள் டவுன்லோட் செஞ்சு பூர்த்தி செஞ்சு கொள்ளலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், 5ஆம் தளம், அறையன் 524, மாவட்ட ஆட்சியர் வளாகம், மயிலாடுதுறை மாவட்டம் சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது இல்லாத ஒன் ஸ்டாப் சென்டர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் 1 by 1 உங்களுக்கு வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு கூட விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ அப்ளிகேஷன் ஃபார்மா அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் விண்ணப்பிங்க கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது பல பேர்த்துக்கு தெரியாதுங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பர் பார்த்தீங்கன்னா போட்டால் யாராவது பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சு இந்த ஜாப் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா போடுறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சிருங்க. அதே மாதிரி ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.